1500 நபர்களை நாங்கள் 8 மாவட்டத்தில் தயார் செய்து விட்டோம். பட்டியலிருந்து மக்களை நாங்கள் அழிப்போம் என்று நீ குக்கரில் எழுதுகிறாய். உனக்கு முன்பால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு ராணுவம் வைத்த பரம்பரையா நாங்கள், மக்கள் தேசத்தின் பரம்பரை. நீ இன்று அடியாட்களை வேண்டுமானால் தேடி அடையலாம், ஆனால் நான் ராணுவ பரம்பரை. எனக்கு எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்துவோம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் நாங்கள். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக தென்காசியில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கூறினேன், காவல்துறையினுடைய பாதுகாப்பில் செல்லக்கூடிய நபர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அந்த காவல்துறைக்கு மக்கள் தேசத்தின் சார்பாக ஆசை தம்பி பாதுகாப்பு தருகின்றேன் என்று கூறினேன். இப்பவும் சேலம் மாநகரத்தில் அதை நான் கூற கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் உங்களுடைய காவல்துறையினுடைய பணி பாசிசத்தினுடைய அந்த நபர்களை பாதுகாப்பதற்கு மட்டுமே தானே தவிர பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய பணி உங்களிடம் இல்லை. பொதுமக்களை நீங்கள் பாதுகாப்பாக நடத்திருந்தால் ஒரு சிங்காரம் கொலை செய்யப்பட்டு இருக்க மாட்டான். பொதுமக்களை நீங்கள் பாதுகாக்கப்படக்கூடிய பணியில் நீங்கள் இருந்திருந்தால் டிஎஸ்பியினுடைய விஷ்ணுபிரியாவினுடைய மர்ம மரணம் நிகழ்ந்திருக்காது. ஆகவேதான் காவல்துறைக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய தகுதி மக்கள் தேசத்திற்கு இருக்கின்றது என்பதை விளக்குவதற்காக இந்த அரசியல் விளக்க பொதுக்கூட்டம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த மக்கள் தேசத்தினுடைய பணி எல்லா மக்களையும் எங்களால் பாதுகாப்பு கொடுத்து விட முடியாது. ஆனால் எம் இன மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, இனி ஏற்பட விடாதபடி தடுப்புகள் மக்கள் தேசத்தால் மட்டும்தான் போட முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். ஏன் இதை நான் சொல்லுகின்றேன் என்றால், மக்கள் தேசத்தினுடைய கொள்கையை இந்த பாசிசத்தினுடைய இந்து அமைப்பினுடைய அமைப்புகளை வேறறுப்பது மட்டுமல்ல, நாம் பொருளாதாரத்தில் வளர வேண்டும் என்பதற்காகத்தான். இதே காவல்துறையில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய அருண் IPS அவர் இதே சேலம் மாநகரத்தினுடைய என்